Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் glycemic index. Glycemic indexனா என்ன வகையான சாப்பாடு சாப்பிடுறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட blood glucose level எப்படி இருக்கு அப்படினு நம்ம பார்க்கலாம். First ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சர்க்கரை எடுத்துக்கிறீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு மயக்கம் வந்துருச்சுனா நம்ம பண்ணக்கூடிய முதல் வேலை அவங்களுக்கு உடனே சக்கரை கொடுப்போம், இல்லை சக்கரை தண்ணி, சாக்லேட் அந்த மாதிரி கொடுப்போம். ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா இதில் வெறும் கலோரிஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது குளுக்கோஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் குளுக்கோஸ் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது ஈஸியாக என்ன ஆகும்னா பிரேக் டவுன் ஆகும், நம்மளோட பிளட்டில் மிக்ஸ் ஆகும், அது எனர்ஜி கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக. ஆனால் இதே இது நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கலோரிஸ் மட்டும் கிடையாது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் இதை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் சூ பண்ணி சாப்பிடுவீங்க, அதுக்கு டைம் ஆகும், உங்களோட ஸ்டொமக்கில் வரும். அப்போது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இதோடது ப்ராசஸ் நடக்கும். அப்போ குளுக்கோஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து உங்களோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே அனுப்பும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உடனே பீக்குக்கு போகாது. இது எப்படி இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை, இது வந்து ஹை கிளைசமிக் இல்லை இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. Glycemic index, incremental area under 2 hours plasma glucose curve after eating 50 gram of carbohydrate from test food divided by incremental area under 2 hours plasma glucose curve after eating 50 gram of carbohydrate from white bread. நம்ம white bread ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். டெஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம அதோட கம்பேர் பண்ணக்கூடிய எந்த வகையான சாப்பாடாக இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒயிட் பிரெட் சாப்பிட கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுவாங்க, அதோட வேல்யூ. டெஸ்ட் ஃபுட் அப்படின்னா நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட ஆப்பிளை கொடுத்துட்டு 50 கிராம் என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்டு அவங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளட் சுகர் லெவல் 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுக்கிறோம். அதோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை பொறுத்து தான் நம்ம இந்த கீழே இருக்கிற 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே கொடுத்துருக்கிற கிராஃப் எப்படி பிளாட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடை கொடுக்குறோம், 2 ஹவர்ஸ் கழித்து அவங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோன்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் இந்த கிராஃபை பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் இந்த மாதிரி கேப்பில் லைக் 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் அப்படிங்கிற 30 மினிட்ஸ் கேப் இல்லை 20 மினிட்ஸ் கேப்பில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த கிராஃபை வந்து பிளாட் பண்ண முடியும். இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பீக்குக்கு போகும், உடனே ஃபால் ஆயிரும். இதே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஏறும், அப்படியே கீழே போயிடும். ஸோ ஃப்ளாட்டண்டாக இருக்கிற கிராஃப் பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக தெரியும், புரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸான ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஸ்கோர் 85 இல்லை அதுக்கு மேற்பட்ட இருக்கிறது எல்லா ஃபுட் ஐட்டமும் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் சுகர்ஸ், பிரெட், கார்ன்ஃப்ளெக்ஸ், ஓட்மீல், பஃப்டு ரைஸ், வாட்டர்மெலன்ஸ், ரைசன்ஸ், பொட்டேட்டோ அண்ட் கேரட். இதே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 less than 60 அதுதான் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். ஃப்ரக்டோஸ், all cereals with bran, apples, cherries, pears, plums, milk, yogurt, lentils, dried apricots. இதே மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில். அப்போ இதோட ஸ்கோர் எப்படி இருக்கும், 60 to 84. இதுதான் மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ், பாஸ்தா, பிரெட், பனானாஸ், ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப்ஸ், யாம்ஸ், ஸ்வீட் கார்ன், பொட்டேட்டோ சிப்ஸ், பேக்டு பீன்ஸ், பீஸ், லென்டில்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். இதுதான் மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ். ஒருத்தர் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுன்னா நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் போகலாம். இல்லை ஒருத்தருக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தேவை அப்படின்னா நீங்கள் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா நீங்கள் மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது, அவங்க வந்து இப்போ சுகர்,
பிபிஎல்லாம் இருக்குன்னா they can go for low glycemic index. ஏன்னா இது low glycemic index foods எல்லாமே உங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷனை ரொம்ப கரெக்டாக வந்து கொண்டு வரும். இதே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கும் போது டக்குன்னு இன்சுலின் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் இட் லீட்ஸ் டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்குலாம் மெயின் ரீசன் ஹை கன்சப்ஷன் ஆஃப் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். அதனால தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒபிசிட்டி கண்டிஷன்ஸ், டயபெட்டிக் எல்லாமே சீக்கிரமாக வர்றதுக்கான காரணம். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங்.